ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீவர்ஸ் ஒருத்தவங்க வந்து செட்டிநாடு மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீடு அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 ஜாதிபத்திரி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஓமம். எல்லாத்தையும் வந்து லைட்டாக இந்த வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து கருகின மாதிரி ஆகிடும். இந்த செட்டிநாடு மசாலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது வெஜ்ஜு கிரேவி, நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா, ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து செட்டிநாடு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஐயோ சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீல் வர வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான், ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து அப்பப்போ நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி வெஜ்ஜு குருமா வச்சாலும் சரி, இல்லை வெஜ்ஜு கிரேவி செஞ்சாலும் சரி, மட்டன் செஞ்சாலும் சிக்கன் செஞ்சாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நண்டு அண்ட் தென் ப்ரான் எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மசாலாவோட அந்த வாசனை வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4 வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வரமிளகாய் வந்து கருப்பான மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ இந்த கொஞ்சம் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்து ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆறிட்டுது. இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணியாச்சு. நல்லா வந்து அந்த அது கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்து அரைச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து நமக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அது மாதிரி ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நல்லா போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 months வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே எல்லாம் ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1 year வரைக்குமே வந்துட்டு கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.